வலி பயங்கரமா இருக்குங்க. ஐயா இங்க பாருங்க எப்படி இருக்கு? ஐயோ தேவாய வித்மகே ருத்ர ரூபாய தீமகி. என்னடா இது எழுதி வச்சிருக்கீங்க? கோயில்ல வந்து நான் உங்களுக்குலாம் அகைன்ஸ்டா. ஹாய் வேவர்ஸ், புது புது ஊருங்களுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம மனசு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே நம்ம உடம்பு புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும்னா அடிக்கடி இந்த மாதிரி கடினமான மலையேற்றங்கள் உள்ள பகுதிகளுக்கு சென்று வந்தோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பெரிய எக்ஸசைஸ், பெரிய வாக்கிங் போன ஃபீல் அனுபவம் இதில் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் தவளகிரீஸ்வரர் திருக்கோயில். வெங்கனம் அப்படின்வாங்க. வெங்கனம்ன்றதான் ஒரிஜினல் பேர். ஆனால் நீங்கள் கூகுளில் வெண்குன்றம்னு போட்டு பார்த்தா இந்த இடம் வரும். எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டுவர்ட்ஸ் வந்தவாசி பக்கம் போனீங்கன்னா இந்த கோயில் வரலாம். இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருட பழைய ஒரு சிவன் கோயில், தவளகிரீஸ்வரர்னு சொல்லிட்டு. அமைப்பு, கோயிலோட அமைப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே பர்வதமலையோட ஒரு மினி சின்ன கோயில் மாதிரி இருக்கும். பர்வதமலையிலேயும் சிவன் தான் இருக்காரு. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் வரோம். இந்த கோயிலில் அதே போல் பர்வதமலை மாதிரியே தான் நம்மளும் பூஜை பொருளை கொண்டு போய் பூஜை பண்ணிக்கலாம். பூசாரிங்களாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அமாவாசை, கார்த்திகை இந்த நாட்களில் இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸாக சிறப்பாக இருக்கும். நாங்கள் வந்திருக்குது நேற்று நைட்டு அமாவாசை, இன்னைக்கு காலையில் போகிறோம். லைட்டிங்லாம் நல்லாவே இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த ட்ரெக்கிங் பயணம் சிறப்பாக அமையுதுன்றத. 2 வழி இருக்குது இதில். நீங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு பழைய ட்ரெடிஷ்னல் வழி, கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். இன்னொன்று இந்த படிக்கட்டு இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்கிற வழி. நம்ம ரிட்டர்ன் அதில் இறங்கலாம். போகிறது நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் வழியிலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க. மழை இல்லாதனால நான் இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி ஓடுற மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக இங்கே மேலே ஊற்று இருக்குது, சுனை இருக்குது. அதில் வர்ற தண்ணிக்கு பாதை கூட அவ்வளோ ப்ராப்பராக பண்ணலை. ஆனால் தண்ணிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஊர் மக்களோட தண்ணி குறைய தீர்க்கிறது இந்த ஒரு தான். மேலே இருக்க ஊற்று அப்படியே இது வழியாக தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு கீழே போய் மக்கள் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. இல்லை பாறையிலேருந்து ஊற்றி தருவீங்களா? எங்கேருந்து வருதுன்னு தெரியல. மழையே இல்லாத எங்கிருந்து ஊற்றி தருவீங்க? இந்த மாதிரி சின்ன மலையேற்றமாக இருந்தாலும் பல புதுவித அனுபவங்களை, வித்தியாசமான ஆச்சரியமான விஷயங்களை நமக்கு தந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட புது புது ட்ரெக்கிங். இவ்வளோ நேரம் அந்த குளிர் வேற ஒரு 20-21 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. நடக்கிறது கொஞ்சம் என்ஜாயபுளாக தான் இருக்குது. வெள்ளியங்கிரி மலையில் பீமன் களி உருண்டன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மலை பாறை இருக்கும். அந்த சிவன் கோயிலுக்கே உரித்தான அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கங்கே பார்க்க முடியுது. பர்வதமலையோட பார்த்தோம். பீமன் களி உருண்டை இப்படி அங்கங்கே வழக்கமான சிவன் கோயில்களில் இருக்கிற விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே போனாலும் நமக்கு கொஞ்சம் தூரம் இயற்கையான காட்டுப்பகுதியில் நடந்து போனதுக்கப்புறம் வர்றது வனதுர்கை அம்மன் கோயில். இந்த வனதுர்கை அம்மன் கோயிலில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அவங்களோட உத்தரவு வாங்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் கொஞ்சம் கடுமையான கடினமான மலையேற்ற பகுதி. கண்டிப்பாக வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த மலைப்பகுதி ஏறுறது உகந்ததல்ல. முடிஞ்ச அளவுக்கு காலையில் அதிகாலையிலையும் இல்லை மாலை வெயில் இறங்கினதுக்கப்புறமும் இந்த பகுதியில் நடக்கிறது தான் சிறந்த ஒன்றாகும். பாதை ஜாயின் ஆகிற இடம் செம்மையாக இருக்குது. மரமே பாரு, அத்தி மரம் அப்படியே இப்போ வளர்ந்து அதை பாதுகாக்கிறதுக்கா என்னன்னு தெரியல. பாறை அதான் சொன்னாங்க இந்த கதையை படிக்கும்போது, ஒரு காலத்தில் கோட்டையாகவும் இருந்தது, அரசர்களோட கோட்டையானு. அதுக்குண்டான அங்கங்கே சின்ன சின்ன தடங்களும் தெரியுது. இந்த கல் அடுக்கி வச்சிருக்கிறது, பாறையை உடைச்சிருக்கிறது, குழந்தைகள்லாம் பார்த்தா அரசர்கள் பாதுகாப்புக்காக இருந்த கோட்டை மாதிரியும் தெரியுது.
இந்த தவளகிரீஸ்வரர் மலையேற்றம் எல்லா வயதினருக்கும் குடும்பத்தோடு பாதுகாப்பாக போயிட்டு வர்றதுக்கான ஒரு மலையேற்றமாக இருக்கும். அங்கே நடக்கிற சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சாப்பிட்ற மாதிரி ஐட்டம் పట్టుకో ఇది ఇందా ఇందా పట్టు மேலே ஏறி இன்னொரு மலை ஏறணுமா? ரெண்டு வழி இருக்கு. எது ஏறுறது? ஒன்று இருக்கு, இந்த பக்கம் ஒன்று இருக்கு. பொதுவாக சிவன் மலையெல்லாம் பைரவர் வந்து வழிகாட்டுவார். என்ன கணக்கு தெரியல. வழி பயங்கரமா இருக்குங்க. ஐயா இங்க வாங்க. எப்படி இருக்கு? ஐயோ, இது வீடியோ ஃபோட்டோஸ்ல చూస్తున్నాము. ஆமா அவன் தான் போகணும் போல. தவழ்ந்து போகணும். மறுபடியும் ஒரு புலிகுண்டா. వీడియో మనం చూస్తున్నాము. பாரத்துல அப்படியே வரும் கேப்ல. 1500 அடி உயரமுள்ள இந்த மலையை சாதாரணமாக 40லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே ஏறிடலாம். கண்டிப்பாக காலையில் ஏறினா இந்த தகதகிக்கும் சூரிய ஒளியில் சிவன் கோயிலை பார்க்குறதும் அங்கே நடக்கிற சூரிய உதயத்தையும் சுற்றி இருக்கிற அழகான இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கும் ஒரு நல்ல நேரமாக இருக்கும். அதனால் காலை பகுதிகளில் ஏறுறத முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் க்ரௌடோட சூப்பரா இருக்கு. வழக்கமாக வச்சுக்கலாம். கம்பியில தொட்டாலே தெரியுது சில்னஸ் எவ்வளோ இருக்கு. இந்த கம்பி மட்டும் ஆனால் இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க்கு. அப்படியே கீழே விழுக வேண்டியதான். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய பள்ளம். நல்லா வேலை பார்த்துருக்குறாங்க. ஒரே ஒரு இது மங்கியோட ஆய் போயிருக்கு நிறையா. அது பரவாயில்ல. அது அவர் மங்கியோட இடம் அது. அது ஆகி போகுது. மனுஷங்க வந்து போகாமல் இருந்தாங்களே, அதுவே பெரிய நல்ல விஷயம். முக்கியமாக டாய்லெட் பாத்ரூம் எதுவும் கிடையாது இங்கே. தண்ணி வசதி கூட எதுவும் கிடையாது. தண்ணி மேக்ஸிமம் 1 லிட்டரு. ஒரு 3-4 பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா 1 லிட்டரு. வெயில் டயத்தில் வரதை அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல வெயில் அடிக்கும். காலையில் டயத்துலையோ இல்லை ஈவினிங் டைமோ, எல்லா நாளுமே ஓப்பனில் தான் இருக்குது கோயில். எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஈவினிங் டயத்துலையோ இல்லை காலையில் வெயில் இல்லாத நேரமாக வந்து வாங்க. கண்டிப்பாக இந்த கிளைமேட்டை சில்னஸை என்ஜாய் பண்ணுறதுக்கே பார்க்கலாம். இன்னொரு விஷயம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஃபுல்லாகவே ஏரிகளுக்கு ஃபேமஸ் ஆனது. நிறைய தமிழ்நாட்டில் ஏரிகள் அதிகமாக இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம்னுவாங்க. ஃபுல்லாகவே இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏரிங்க. எத்தனை எண்ணிய முடியல அந்தளவுக்கு ஏரிங்க. உங்களுக்கு கிளியராக அந்த வீடியோவில் வருமானு தெரியல, ஏன்னா க்ளவுட் மிஸ்ட் நிறைய இருக்குது பார்க்க. ஆனால் சுற்றி ஏரிங்க தான் அதிகமாக இருக்குது. ஓம் மகாதேவாய வித்மஹே ருத்ரரூபாய தீமஹி தன்னக் சிவ பிரச்சோதயாத். ஓம் மகாதேவாய வித்மஹே ருத்ரரூபாய தீமஹி தன்னக் சிவ பிரச்சோதயாத். ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கும் கடவுளே. ஏறுறது மட்டும் இல்லை, மலை இறங்குறதும் ஒரு கடினமான சவாலான விஷயம்தான். మైత్రే గోత్రే పవిత్రే మహిం వ